தெரியும் எந்த சக்தியாலையும் உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஆனால் இருந்தாலும் நான் ஒரு சக்தியை இறக்குறேன். அது அந்த சக்தி என் கட்டுப்பாட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அந்த சக்தி நீ கொன்ன சக்தி தான். அது உன் மேலே ரொம்ப உக்கிரமாக இருக்குது. என்னடா அப்படி அந்த சக்தி? வேற யாரும் இல்லை, கிராண்ட்பா தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி அழிச்ச அதே கிராண்ட்பா தான் இப்போ அந்த சக்தி. அந்த கிராண்ட்பாவா? உனக்கு மறுபுயிர் கொடுத்தது நான் தான். நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும். இல்லாட்டி நான் உன்னை மறுபடியும் உன் ஆவியை மேலோகத்துக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். கிராணி உனக்கு துரோகம் பண்ணிச்சு இல்லை, நீ அந்த கிராணியை இப்போ பலியாக அங்கேயே ஆகணும். இந்த கிராணி உனக்கு மட்டும் துரோகம் பண்ணல, இந்த ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தான் சேர்த்து துரோகம் பண்ணியிருக்கு. ஆமாம், இந்த ஒரு நாளில் இந்த ஊரில் பாதி பேத்த கிராணி அடிச்சிருச்சு. அதை அழிக்க உன்னால் மட்டும்தான் முடியும். என்ன கொண்டு அந்த கிராணியை நான் சும்மா விட மாட்டேன். அந்த கிராணியை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. உன்னை கிராணியை கொள்கிற வேலைக்கு மட்டும்தான் உன்னை இங்கே வர சொல்லியிருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீ வேறு ஏதாச்சும் அன்வான்டாக ஏதாச்சும் வேலை பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீ பாதி வேலையிலே மேலதுக்கு போயிடுவேன். அந்த கிராணியை கொண்டாதான் என் ஆத்திரமே அடங்கும். அந்த கிராணியை கொள்றது மட்டும்தான் என் கனவு லட்சியம் எல்லாமே செத்ததுக்கு அப்புறம். அப்போ சரி, நான் உடனே அந்த கிராணி எங்கே இருக்குங்கிற இடத்த நான் உன்கிட்ட சொல்லிடுறேன். நெல்லு திட்டம் போட்டு தான் எதனாலும் பண்ணணும். எனக்கு கொஞ்ச நேரம் திட்டம் போட டைம் கொடு. சரி, ஆனால் நீ எங்கேயும் போகக்கூடாது. நான் எங்கேயுமே போக மாட்டேன். கிராணியை கொள்றது மட்டும் தான் என் கனவுன்னு சொன்னேன்ல. நான் திட்டம் போட்டேன். அந்த திட்டத்தை நான் இப்போ உன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த திட்டம் கண்டிப்பாக நடக்கும். கிராணியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த திட்டம் எனக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். கிராணி கார் நல்லா ஓட்டும், ஆனால் ஓவர் ஸ்பீடாக போச்சுன்னா அதை அதாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நவ் இட்ஸ் டைம் டு சேஸ் தேம். இப்போ நம்மளோட நல்ல நேரம். ராணி இப்போ ஹைவேஸ் தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ தான் ஜிபிஎஸ்ல பார்த்தேன். போய் உடனே சேசிங் ஆரம்பிக்கிறேன். ஆனால் எக்காரணத்துக்கு நீ தான் ஃபாலோ பண்ணுறேன்னு தெரியக்கூடாது. போலீஸ் காரை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் காரை நீ அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கிராணிக்கு சந்தேகம் வராது. ஆனால் இப்போ தான் உன்னால் சேஸ் பண்ண முடியும். சந்தேகம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியாது. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி மிஷன் நவ. நீ போலீஸ் காரை யூஸ் பண்ணி வா. நான் எனக்குன்னு ஒரு கார் எடுத்துகிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறேன். கிராணி முன்னாடி போனதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். கிராண்ட்பா கிராணி நம்மள மாதிரியே காரை யூஸ் பண்ணி கிராணியும் தப்பிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. தம்பி, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கிராண்ட்பா குறி வச்சா வர விழுகும். கிளப்பி கிளவா, நீ பாட்டுக்கு எதுவும் ஒன்று வளராத. நானே கிராணியை விட்டுட்டேங்கிற டென்ஷனில் இருக்கேன். கிராணி தப்பிச்சு போல. அப்புறம் நான் பறந்து போயிடுச்சா? கண்ணா இக்கடைச்சு விடு. கண்ணா கொஞ்சம் கிரவுண்ட் ஃப்ளோர் வாப்பா. எப்படி கிராண்ட்பா? கண்ணா, இந்த கிராண்ட்பா குறி வச்சா வேற விழுகும்.
கிராணி, இந்த நீ இன்வெஸ்டிகேஷனில் நீ எந்த ஒரு பொய்யும் சொல்லக்கூடாது. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் நீ பதில் சொல்லணும். சொல்லு, இந்த விஷயத்தை யார் உன்கிட்ட பண்ண சொன்னா? உங்க அப்பனே வந்து கேட்டாலும் சொல்ல மாட்டேன்டா. கிராண்டா, அந்த கட்டிங் பிளேட் எடுத்துருவா. இதோ கொண்டாரு இருங்க. இதாங்க நீங்கள் கேட்டு. இப்போ சொல்றியா உன் விரலை கட் பண்ணிட்டா? சொல்ல முடியாதுன்னா சொல்ல முடியாது. சரி, சொல்கிறேன். இதெல்லாம் என்ன பண்ண சொன்னது யாருன்னு சொல்கிறேன். ஆனால் நான் தான் போட்டு கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. அந்த கிராண்ட் போகும்போது வெளியே போக சொல்லு, அப்போ தான் சொல்லுவேன். கிராண்ட்பா, ஒரு நேரம் வெளியேறு, நான் கூப்பிடுறேன். இதெல்லாம் பண்ண சொன்னது கொரிலா. ஆமாம், கொரிலா தான். அவன் பேர் என்னன்னு தெரியாது, ஆனால் எல்லாரும் அவனை கொரிலான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு அந்த பேர் மட்டும்தான் தெரியும். அவன் பேர் நிஜமாலும் எனக்கு தெரியாது. நான் இதான் உண்மை, சத்தியம் பண்ணி சொல்கிறேன். உன்னால் ஆள் அடையாளம் கட்ட முடியுமா? வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்ததும் இல்லை. ஆனால் என்னால் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல முடியும். அவன் பேர் சிலை தான். அந்த சிலைக்குள்ளே தான் அவன் பவர் எல்லாமே இருக்குது. அதாவது அவன் பாதி உயிர் பெற்று பாதி இழைஞ்ச மாதிரி. அந்த சிலை இப்போ எங்கே இருக்குன்னு உன்னால் சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி அந்த சிலை ஹிமாலயாவில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து சர்வரில் லொக்கேட் ஆச்சு. ஆனால் ஒரிஜினலாக அது எங்கே இருக்குன்னா தெரியாது. ஹிமாலயாவில் அது ஒரு பீக்கு. நான் இதை வந்து எனக்கு வேறு தகவலை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு தகவல் வேறு நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணேன். ஆனால் நாங்கள் ரொம்ப நேரம் ஒரே நம்பரை யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நம்பர், இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு தெரியும். அதனால தான் நாங்கள் சிம்மை உடச்சே போட்டுருவோம். அந்த சிம் அதுக்கு மேலே ஆக்டிவேட்டில் இருக்காது. கிராப்பா, உள்ளவா. சொல்லுங்க சார். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் கிராணி நம்ம கஸ்டடியிலே தான் இருக்கணும். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். நீ பழைய வெறுப்பை கிராணி மேலே காட்டி கிராணியும் சாவலாம் அடிக்கக்கூடாது. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் கிராணி உயிரோட தான் இருக்கும். இது உங்களோட ஆர்டர் சார். இவன் மட்டும் எனக்கு ஒன்றுமே புரியல. அது எப்படி ஒரு மனுஷன் பாதி சொத்து பாதி உயிரோடு இருக்க முடியும்? இல்லை இது யாராச்சும் சாப்பாடும் விட்டுருப்பாங்களா? இல்லை கிராணி நம்மள்ட்ட சும்மா விளாடுது? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவன் எதுக்கு அந்த ஊரை அட்டாக் பண்ணணும்? எனக்கு இதுதான் இப்போ பெரிய கேள்வி. ஒருவேளை அந்த ஊரை அவனுக்கு துரோகம் பண்ணியிருக்கா? என்னாச்சு? எல்லாம் மர்மமாகவே இருக்கு சார், நாம வேணா அந்த லொக்கேஷனுக்கு போய் அங்கே அந்த சிலை உண்மையால இருக்கா இந்த கிராணி பொய் சொல்லுதா அப்படிங்கிறத பார்த்தோம்னா அப்படி அந்த சிலை இருந்தா நமக்கு ஏதாச்சும் தடயம் கிடைக்கலாம். நல்ல ஐடியா மாட்டேன். கிளம்பலாம்.